எவனை வேணாலும் ஸ்க்ரீனில் கூட்டு போ. அவர் இருந்தாருன்னா ஸ்க்ரீன் அவர் தான்றதில் எந்த மாற்றுக்கிறதும் இல்லை. இவங்க சும்மா ஏதாவது இவங்களால் முடிஞ்சதை கேஹெச் அது இதுன்னு போட்டுட்டு அவர் இன்ட்ரோ ஃபஸ்ட்டு காட்டுறாங்களா காட்டிட்டு போகிறாங்க அப்படி இப்படின்ற மாதிரி அது என்ன ட்ரை பண்ணாலும் எண்டாவதுலேயே அவர் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவார் சார். பழைய அவருடைய படங்களே எடுத்து போடுறாங்கல்ல. சும்மா ஒரு சீனு இந்த அது என்ன படம் கூட எல்லாம் ஞாபகம் இல்லை. அங்கே ஹீரோயின் துவச்சிட்டு இருப்பாங்க, இங்கே கமலஹாசன் உட்காந்து துவச்சிட்டு இருப்பார், நடுவில் இவர் நின்றுட்டு இருப்பார். ஒரு ஷாட் அதுலேருந்து ஆரம்பிக்கும். ஏதோ ஒரு படம் மூன்று முடிச்சு ஏதோ ஒரு படம், அந்த படத்தில் அது காட்டுறாங்க. அதே நேரத்தில் சும்மா அவர் ஏறி வர்ற ஸ்டைலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி எதையாவது பண்ணிவிட்டு அவர் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவார் சார். அவருக்கெல்லாம் நம்ம சொல்லியாக கொடுக்கணும். அவர் அதையே பண்ணி பழகினவர். இடையில சுகாசினி கூட ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, நான் மணி தளபதி எடுத்துகிட்டு நான் செட்டுக்கு போயிருந்தேன். செட்டுக்கு போயிருக்கும்போது ஒரு சைடில் பார்த்தா மம்முட்டி ரெடி ஆகிட்டு இருப்பார், ஒரு சைடில் பார்த்தா அரவிந்த் சாமி ரெடி ஆகிட்டு இருப்பார், ஒரு சைடில் அவங்களாம் ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அந்த பர்டிகுலராக அந்த தொடரா பார்க்கலாம் அந்த ஸ்க்ரீனு அந்த சீனு. அப்போ ரஜினி அவர் ஒரு பாட்டு உட்காந்துருப்பார். ஏன்னா அவருக்கு அவர் மேலே அவ்வளோ நம்பிக்கை. எவன் என்ன வேணாலும் இருக்கட்டும், அவர் ஒரு செல்ல ஆப்பிள் மாதிரி இருப்பார், இவர் ஒரு செல்ல இங்கே வெள்ளை குதிரை மாதிரி இருப்பார், இங்கே இவர் நம்மளை மாதிரி சாதாரணமான ஆள் மாதிரி உட்காந்துருப்பார். ஆனாலும் எல்லாத்தையும் மீறி அவர் தான் ஸ்கோர் பண்ணிட்டு போகிறோன்னு அவருக்கு தெரியும். அதுதான் அவருக்கு மேலே ஒரு நம்பிக்கைன்றதுனால நீ என்ன பண்ணாலும் அவருக்கு எதிராக என்ன மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறது கான்மன் வேலை பார்த்தாலும் அதெல்லாம் மீறி அவரை பார்க்குறதுக்கு தான் கூட்டம் வரும். அவர் தான் அந்த கூட்டத்தை எடுக்க போகிறாரு, அவர் தான் அதை பண்ணுவார் அப்படின்றதுல எந்த மாற்று. அதனால் இதில் நாங்கள் மனசு உடஞ்சி போய் கஷ்டப்பட்டு அதெல்லாம் இல்லை. சும்மா போகிற போக்கில் ஒரு அடி யாருக்கு உதயநிதிக்கு அப்படிலாம் இன்பன் உதயநிதிக்கு ரெட் ஜெயண்ட்டுக்கே உனக்கு தெரியாதா யார் பெரிய ஆளுன்னு. நீ பாட்டுக்கு சும்மா நீ உன் கூட கமலஹாசன் இருக்கான்றதுனால நீ கூப்பிட்ற இடத்துக்குலாம் ஃபங்க்ஷனுக்கு வரான்றதுனால அவர் பேரை முதல்ல போட்டுருவேன்றது ஒரு கேள்வி, அவ்வளோதான். மற்றபடி கமலஹாசன் அவர்களை பார்த்து இன்செக்யூர் ஆகிற அளவுக்குலாம் சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் என்றைக்குமே இருந்ததே இல்லை சார்.